மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது நல்ல பலன்களை அளிப்பது சிரமம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து தங்களுடைய சப்தம பார்வையை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்தில் செலுத்துகிறார்கள். சுக்கிர பகவானாலும் சனி பகவானாலும் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானம் பலமுள்ளதாக மாற்றப்படுகிறது. தைரியஸ்தானம் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை துணிச்சலுடன் சுறுசுறுப்புடன் செம்மையாக கணக்கச்சிதமாக மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பெறக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சகாயமானவராக சுக்கிர பகவான் செயல்படுகிறார். சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு அதுவாகவே நடக்கப் போகும் நல்லவைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் வாரி வழங்குகிறார். ஏனெனில் சுக்கிர பகவான் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது அருமையான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அஸ்திவாரமிடக்கூடிய மிக முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்து தானாகவே உங்களுக்கு நடக்கப்போகும் நல்ல விஷயங்கள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு சூரிய புதாதிபத்தி யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள். குருபகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் வக்கிர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சுக்கிர பகவானுடைய மிகச்சிறப்பான பெயர்ச்சி என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரகமாறுதலாக கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே மிகச்சிறப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வெற்றிகரமாக நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மாறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தபடியே நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக சுக்கிர பகவானால் உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன. இப்படிப்பட்ட இந்த 2 கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த 2 கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தை விளக்கக்கூடிய விதத்திலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும்.
இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தேவைக்கு அதிக அளவிலான பண வரவுகளும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். இதுவரையில் அடிக்கடி உடல்நல ஆரோக்கியத்தில் சந்தித்து வந்த பெருமளவிலான உடல்நல பிரச்சனைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முழுவதுமாக இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்குதடை இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்குகிறார். இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த சிரமங்கள் விலகி திருப்திகரமான சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் குறையும். நீங்கள் இந்த தருணத்தில் தீர்க்கமாக துல்லியமாக முடிவு எடுத்து பல்வேறு விதங்களான பணிகளில் வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு மன திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இதுவரையில் உங்களுக்கு சாதகமில்லாத நிலையிலிருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நல்ல மாறுதல்களை சந்தித்து நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களை மனமகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக மனநிறைவு பெருமூச்சு விடுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை சுக்கிர பகவான் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார். இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்கால அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அமையும். இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு. மிதுனம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் சிரமங்கள் முழுவதுமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் முன்னேற்றங்களுக்கான சந்தர்ப்பங்கள் படிப்பில் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர்பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிக் கொடுப்பார். சுக்கிர பகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார். என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிர பகவான். இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரகநிலைகளுமே கருதப்படுகின்றன. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். என்பது மட்டுமில்லாமல் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. வியாபாரத்துறை தொழில்துறையில் அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரியதடைகள் இந்த நேரத்தில் நீங்குகிறது. புதிய வாய்ப்புகளை சிரமங்கள் இல்லாமல் தாமதங்கள் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய உயர் பொறுப்புகள் உங்களுக்கு தங்குதடையில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது.
விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது. இந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முழுவதுமாக நீங்குகிறது. இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகளும் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் பாக்கியஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்.